ஆபத்து எப்போது ஏற்படும்? மேஷம் முதல் மீனம் வரை யாருக்கு ஆபத்து? உங்க மனசுல அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஆன்சர் தர விதமா இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆபத்து எப்போது ஏற்படும், யாருக்கு ஆபத்து இப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு நான் போட்டது ராசியை பத்தினது இல்ல, லக்னத்தை பத்தி. நிறைய பேருக்கு ராசி தெரியும், ஆனா லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறதே தெரியாது. சில பேருக்கு தெரியும், ஆனா அதை பெருசா கண்டுக்க மாட்டீங்க. ராசியை தான் மெயினா போக்கஸ் பண்ணி பாப்பீங்க. ராசி பலன்ல பாக்குறது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும். ஆக்சுவலா ராசி பலன் அப்படிங்கிறது 30% தான், ரிமைனிங் 70% உங்க சொந்த ஜாதகத்துல தான் பலன் இருக்கு அப்படின்னா நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ராசி பலன் வீடியோஸ்ல எல்லாம் லக்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உங்களை பிரதிபலிக்கக்கூடிய விஷயம். நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடிய விஷயமே பாத்தீங்கன்னா உங்க சொந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னம் தான். லக்னத்தை கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல லக்னம்னு ஒண்ணு இருக்கு, அந்த லக்னத்துக்கு வரக்கூடாத தசா புத்தி அப்படின்னு சிலது இருக்கு. எல்லா தசைகளும் எல்லாருக்கும் நல்லது பண்ணிடாது. சில தசைகள் சில லக்னங்களுக்கு வரக்கூடாது. ராசி பலன்ல இங்க சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே நடக்கல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன், ஆனாலும் எனக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. எங்க எனக்கெல்லாம் 10 வருஷமா அப்படி இருக்கு, 20 வருஷமா அப்படி இருக்கு, பிறந்ததுல இருந்தே நான் அப்படிதான் இருக்கேன். உங்களுக்கு லக்னாதிபதி ஏதோ பாவத்தன்மையா அமைஞ்சிருக்குங்க. தசாபுத்தி எல்லாமே தப்பான தசைகளா வரிசையா வந்துட்டு இருக்கு. அதனாலதான் லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரியே கடகராசினே இப்ப வச்சுக்கோமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்களை மாதிரியே கடகராசி உள்ளவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. ஏன் ராசி பலன் உங்களுக்கு மட்டும் மேட்ச் ஆகல? அதுக்கு என்ன ரீசன்னா உங்க சொந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி தான். ஆனா அதை யாரையுமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. யாருமே எல்லாரும் ராசி பலனை பார்த்துட்டு எனக்கு பொருந்தல அப்படின்னு வந்து நிக்கிறீங்க. ஜோதிடங்கிறது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. ஜோதிடத்தை வெறும் ராசி பலனுக்குள்ள அடக்கிட முடியாது. 12 லக்னங்கள் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க, ஓகேவா? ராசியும் ஒண்ணு லக்னமும் உண்டு, சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கும். இப்ப நீங்க மீன ராசியா இருக்கலாம், ஆனா உங்க லக்னம் வேறையா இருக்கும். உங்க லக்னத்துக்கு வரக்கூடாத தசை ஏதோ நடந்துட்டு இருக்கும், அதனாலதான் ராசி பலன் ஏதோ உங்களுக்கு மேட்ச் ஆகல. இப்ப நான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், எந்த தசை எந்த லக்னத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லக்னம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், ராசி எனக்கு தெரியும் ஆனா எனக்கு லக்னம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், நான் திரும்பி சொல்றேன், கரெக்டா பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இது மூணையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன லக்னம் அப்படிங்கறத ரிப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்றேன். வேதிக் அஸ்ட்ராலஜில 6-8 அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். 6-8 அதிபதிகள் வந்து அவயோக கிரகங்களா வருவாங்க, ஃபேவரபிளான பிளானட் கிடையாது, ஓகேவா? சோ 6-8 அதிபதிகளுடைய தசா புத்தி வந்துச்சுன்னா அந்த பர்சன் கஷ்டப்படுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் மேஷம். மேஷ லக்னத்துக்கு புதன் தசை வரவே கூடாது. புதன் தசை வந்தாலே கஷ்டங்கள் இருக்கும். 6வது அதிபதி கடன், நோய், எதிரி மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா செய்யும். புதன் தசை 17 வருஷம் நடக்கும், 17 வருஷமும் கஷ்டங்கள் இருக்கும். அடுத்தது ரிஷபம். ரிஷப லக்னத்துக்கு குரு தசை வரவே கூடாது. குரு தசை வந்தா அந்த பர்சன் ரொம்ப நாள் கஷ்டத்திலே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாரு. குருனா சுபகிரகம் தானே, அந்த மாதிரி கிடையாது. காரக நன்மைகளை பண்ணும். தனகாரகன், புத்திரகாரகன் குரு. குரு பார்வை எந்த இடங்கள்லாம் படுதோ அந்த ஸ்தானத்துக்கு நன்மைகள் இருக்கும். அந்த ஸ்தானம் மூலமா உங்களுக்கு நன்மை இருக்கும். ஆனாலும் குரு வந்து ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதி, சோ கண்டிப்பா கஷ்டங்களை கொடுக்கும். சோ அந்த மாதிரி கம்பைண்டா இருக்கும் குரு தசை. அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகமே இருக்கக்கூடாது. செவ்வாய் வந்துச்சுன்னா கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். 7 வருஷ தசை செவ்வாய் தசை. செவ்வாய் தசை ஃபுல்லா கஷ்டங்கள் இருக்கும். கடன், நோய், எதிரி மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்தது அதான் மிதுனம், கன்னி ரெண்டுமே வந்து புதனுடைய லக்னங்கள். சோ புதன் வந்து செவ்வாயை எதிரியா நினைக்கக்கூடிய கிரகம். புதனுடைய லக்னங்களான மிதுனம், கன்னி லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தசை வரக்கூடாது. அடுத்தது கடகம். கடகம் லக்னத்துக்கு சனி தசை வரவே கூடாது. அட்டமாதிபதி, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் எல்லாமே இருக்கும். எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கோ அதுபடி. இப்ப குடும்ப ஸ்தானத்துல இருந்தா வந்தோட குடும்பத்தை கெடுக்கும். மனைவி ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா மனைவி, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கெடு பலன்கள் இருக்கும். எந்த ஸ்தானத்துல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மூலமா கெடு பலன்களை கண்டிப்பா செய்யும் அட்டமாதிபதியான சனி. சனி தசையில சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கும் சனி தசை வரக்கூடாது. சிம்ம லக்னத்துக்கு 6வது அதிபதி. கடக சிம்ம லக்னங்கள், ஒளி லக்னங்களுக்கு இருள் கிரகமான சனி தசை வரக்கூடாது. 6-8 அதிபதியா வந்துரும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி வந்தா கண்டிப்பா கடன், நோய், பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், லீகல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். சோ சிம்ம லக்னத்துக்கு அவயோக கிரகமான சனி தசை வந்துச்சுன்னா சனி தசை 19 வருஷமும் கஷ்டங்கள் இருக்கும். அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவ்வாய் தசை வரக்கூடாது. செவ்வாய் வந்து அவயோக கிரகமா வந்துரும், அட்டமாதிபதி. சோ கஷ்டங்கள் நிறைய இருக்கும். செவ்வாய் தசை 7 இயர்ஸ் ஃபுல்லுமே கஷ்டங்கள்
கஷ்டங்கள் இருக்கிறத பாப்பீங்க. அதுக்கடுத்து சுக்கிரனுடைய துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குருதசை வரக்கூடாது. ரிஷப துலாம் ரெண்டுமே சுக்கிரனுடைய லக்னங்கள். சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு குருதசை வந்துச்சுன்னா குருதசை வந்து அவயோக கிரகமா வந்துடும். குரு அவயோக கிரகம். சோ குருதசை ஃபுல்லும் கஷ்டங்கள் இருக்கும். அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு புதன் தசை வரவே கூடாது. அட்டமாதிபதி நிறைய கஷ்டங்கள் இருக்குங்க. புதன் தசையில பாத்தீங்கன்னா அட்டமாதிபதி எதுவுமே செய்யக்கூடாது. அதாவது அந்த வயசுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை செய்யும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனல் கேப் அந்த மாதிரி ஆயிடும். பிரேக் ஆகும், படிப்பு பிரேக் ஆகும். கெரியர்ல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்க ப்ராக்ரஸ் இருக்காது. நீங்க ஒண்ணு நினைக்கீங்க, ஆனா உங்களுக்கு அதை அட்டைன் பண்ணவே முடியாது. பெரிய அளவுல உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது மிடில் ஏஜ் மேன் அந்த மாதிரி இருக்காங்க. மிடில் ஏஜ் விமன் அப்படின்னா மேரேஜ் ரிலேட்டடான இஷ்யூஸ், குழந்தைங்க சம்பந்தமான கஷ்டம், வயசானவங்கன்னா அவங்களோட குழந்தைங்க சம்பந்தமான கஷ்டம், ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கும். அடுத்தது தனுசு லக்னம். தனுசு வந்து குருவுடைய லக்னம். குருவுடைய லக்னத்துக்கு சுக்கிரதசை வரக்கூடாது. 20 வருஷம் கஷ்டம் இருக்கும். சுக்கிரன் சுபகிரகம் தானே, இருக்கிற இடத்த சுபத்தன்மைப்படுத்தும், பாக்குற இடத்த சுபத்தன்மைப்படுத்தும். ஆனாலும் ஆதிபத்திய கெடுதல்களை பண்ணும். தனுசு லக்னத்துக்கு சுக்கிரதசை வரக்கூடாது. 6வது அதிபதி கடன், நோய், வம்பு, வழக்கு பிரச்சனை அப்படி எல்லாமே இருக்கும். வேலையை மட்டும் கொடுக்கும். ஏன்னா வேலையும் அந்த 6வது ஆதிபத்தியத்துக்குள்ள வந்துடும். வேலை விஷயத்த மட்டும் செஞ்சு மத்த எல்லா விஷயங்களையும் கெடுக்கும். வளர்ச்சியே இருக்காது. என்னடா நம்ம எவ்வளவோ ட்ரை பண்றோம், பல வருஷமா நமக்கு கஷ்டம் இருக்கு. அந்த பல வருஷ கஷ்டம்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த சுக்கிரதசை மாதிரி பெரிய தசை உங்களுக்கு அவயோக கிரகமா வந்து அந்த கிரகத்துடைய தசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். சில பேருக்கு செவ்வாய் தசை எல்லாம் பாத்தீங்கன்னா 7 வருஷம் தான். மிதுன கன்னி லக்னக்காரங்களுக்கு 7 வருஷம் தான் அவங்களோட கஷ்டம் இருக்கும். தசை முடிஞ்சோட சேஞ்ச் ஆயிடும். ஆனா உங்களோட அவயோக கிரகமான சுக்கிரன் வந்து பெரிய தசை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 20 வருஷம் இருக்கிறதுலே பெரிய தசை சுக்கிரதசை தான். 20 வருஷம் கஷ்டங்கள் இருக்கத பாப்பீங்க. அதுக்கடுத்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு அதிபதி சனி. சனியுடைய லக்னத்துக்கு மகர கும்பம் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஒளி கிரகங்களான சூரிய சந்திர தசைகள் வரக்கூடாது. அதுவும் பர்டிகுலரா மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதியான சூரிய தசை வரவே கூடாது. சூரிய தசை வந்துச்சுன்னா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது பாப்பீங்க. அட்டமாதிபதி வம்பு, வழக்கு பிரச்சனை. மேல சில பேர் பாத்தீங்கன்னா அட்டமாதிபதி பாவத்தன்மையோட இருந்துச்சுன்னா மேல இருந்து கீழே விழுகிறது, அடிபடுறது, வெட்டுக்காயம் வர்றது, ஆக்சிடென்ட்ஸ், இல்ல மைனர் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய அந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கடுத்து கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு சந்திர தசை வரவே கூடாது. சந்திர தசை வந்துச்சுனாலே கடன், நோய், எதிரி மாதிரியான விஷயம் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேலை விஷயம் மட்டும் கொடுக்கும். அப்ப கூட வேலையிலயும் ஒன்னும் உங்க ஆம்பியன்ஸ் பிரசன்டாலாம் இருந்துராது. 6வது அதிபதி 8வது அதிபதி வந்துச்சுன்னா இதான் கும்பலக்னத்துக்கு சந்திர தசை வரவே கூடாது. சந்திரன் வந்த உடனே இருக்கிற இடத்த கெடுக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா சந்திர தசை பாத்தீங்கன்னா ஒளித்தன்மையோட இருக்கு, பௌர்ணமியை ஒட்டி இருக்கு, குருவுடைய பார்வை வாங்கி இருக்கு சந்திரன் அப்படின்னா கெடுபலன்கள் பெரிய அளவுல இருக்காது. ஆனா உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். வெளியே யாருக்கும் தெரியாது, நீங்க கஷ்டப்படுற மாதிரியே தெரியாது. நல்லா தானே இருக்காங்க, அவனுக்கு என்ன சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய கஷ்டம் என்னங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நிறைய கஷ்டங்கள் இருக்கும். சந்திர தசையில 10 இயர்ஸ் இருக்கும் சந்திர தசை. ஆனா பாவத்தன்மை ஆயிடுச்சு, அமாவாசை சந்திரனா இருக்கு அப்படின்னா பாடா படுத்திடும். ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும். வெளியே எல்லாருக்கும் தெரியுற மாதிரியான விஷயம் எல்லாம், கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு போவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சந்திர தசையில. அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு சுக்கிரனுடைய தசை வரவே கூடாது. குருவுடைய லக்னமான தனுசு மீன லக்னக்காரங்களுக்கு சுக்கிர தசை வந்தா கஷ்டங்கள் இருக்கும். சுக்கிரன் அட்டமாதிபதியா வந்துடும். சோ வம்பு, வழக்கு பிரச்சனை எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கும். சோ இதுதாங்க நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஜோதிடத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கும் உங்க மனசுல, தீராத கஷ்டமாவே இருக்கு அப்படின்னு. ராசி பலன் பாக்குறத நீங்க விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்க ஜாதகத்தை, உங்களோட சொந்த ஜாதகத்தை. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம், ஆபத்து ஏற்படும் எப்ப ஏற்படும், இந்த தசா புத்திகள்ல ஏற்படும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஆகாத தசைகள் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த தசைகள் உங்களுடைய லைஃப்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆபத்து ஏற்படும். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு வீடியோஸ் எல்லாம், you can check them out.